ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் பாருங்கள், எண்ணெய் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெண்டைக்காய் வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், லெமன் சைஸ் அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் இதாங்க. இது என்னென்னா பூசணிக்காய் வத்தலுங்க. இந்த பூசணிக்காய் வத்தல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பூசணிக்காவை நல்லா அரிஞ்சிட்டு அது என்ன செய்வாங்க, நல்லா துருவிடலாம் கூட, இல்லை நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உளுந்தும் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாவை வச்சுட்டு உளுந்து ஊற போட்டுடணும். இந்த பூசணிக்காய் ஜூஸ்லேயே அந்த உளுந்தை ஊற போடுவாங்க. ஏன்னா அதை வெட்டும்போது நிறையா ஜூஸ் வரும், திருவினா கூட அந்த ஜூஸ்லேயே நம்ம உளுந்தை ஊற போடலாம். அந்த உளுந்தை கிரைண்டரில் அரைச்சிட்டு அது கூடயே பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா அரைச்சிட்டு இந்த பூசணிக்காயும் அதில் போட்டு அரைச்சிட்டு நல்லா வடை மாவு மாதிரி இருக்கும். அதே வெயிலெலாம் உப்பும் போட்டுடணும். வெயிலில் தட்டி தட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறதுங்க. சூப்பராக இருக்கும் இது. அது மழை நாள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பூசணிக்காய் வத்தல், இந்த வெள்ளை பூசணி இருக்குல்ல, அதில் போடுறது தான் இது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறமா தான் நம்ம போடணும் குழம்புல. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த மசாலா வடை குழம்புலாம் வைக்கிறோம்ல, அது மாதிரி இது வெள்ளை பூசணிக்காய் வத்தல் குழம்பு இது. பாருங்கள், ஆனால் சூப்பராக, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இதை வறுத்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்பு மாதிரி தாளிக்கணும். இதில் பாருங்கள், இது நான்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கரண்டி போட்டேன். ஆனால் சூடு எண்ணெயில் பட்டோடனே கொஞ்சம் அப்படியே வளையிற மாதிரி இருந்துச்சு. அதான் அதை எடுத்துகிட்டு இந்த கரண்டியே போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை வறுத்து வச்சாச்சு. எண்ணெயில் வத்தல் பொரிக்கிற மாதிரி நம்ம இதை பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள், இது இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வடவும் போட்டுக்கலாம். இது காரக்குழம்பு மாதிரி தான். இது பூசணிக்காய் வத்தல் காரக்குழம்பு தான் இது. வடகம் போட்டு நல்லா பொரியிட்டுன்னு நல்லா பூண்டு கொஞ்சம் நிறையா உரித்து வச்சுருக்கேங்க. பூண்டு போட்டுக்கலாம் அப்படியே. பாருங்கள், ஒரு 20-25 பல் பூண்டு. காரக்குழம்புனாலே நீங்கள் நிறையா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரித்து வச்சு போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. வெங்காயத்தையும் நல்லா காரக்குழம்பு கறிகிற மாதிரி பொடியாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் நம்ம எண்ணெயில் வதக்கணும். அதனால் வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெண்டைக்காய் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம், இல்லை கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பூசணிக்காய் வத்தல் காரக்குழம்புல இந்த காயெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா தான் இருக்கும். இப்போ வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் வதங்கிட்டோன்னு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போதே அது ஒரு ஹாஃப் பாயிலாக வெந்துருங்க. அதுக்கப்புறம் கொதிக்கும்போது நல்லா முழுசாக வெந்துடும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு வதங்கும்போது வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும், தக்காளியும் வதங்கிடும், இந்த வெண்டைக்காவும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. உப்பு மஞ்சத்தூள் எப்போதுமே போடுறது தான். அதை போட்டு நல்லா வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கப்புறம் இந்த காரக்குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளையும் போட்டுடலாங்க. நம்ம எண்ணெயிலே போடும்போது ராஸ்மல் சீக்கிரமாக போயிடும். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த லைக் பட்டனை தட்டிட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகுங்க. இது ஹோம்மேட் சில்லி பவுட்ரு தாங்க. 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். நல்லா சில்லி பவுட்ரு இந்த எண்ணெயில் வதக்கும்போது சீக்கிரமாக அந்த ராஸ்மல் போயிடும். இதையும் வதக்கிக்கலாம். இந்த வதக்கிட்டு நம்ம புளி ஊற வச்சுருக்கோங்க, நல்ல லெமன் சைஸ்க்கு. அதை நல்லா கரைச்சிட்டு அந்த ஜூஸை போட்டுக்க வேண்டியதாங்க. இது ஜீரக பொடிங்க. இப்போ நான் போட்டது ஜீரக பொடி போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஜீரக பொடி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இது காரக்குழம்புக்கெலாம், வெண்டைக்காய் காரக்குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஜீரகத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த புளியை ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி சக்கை இல்லாமல் இந்த ஜூஸை மட்டும் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ இன்னொரு தடவை கூட அதை கரைச்சி புளியை ஊற்றிக்கலாங்க.
நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இந்த ராஸ்மல் இந்த புளியோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற பூசணிக்காய் வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிடலாங்க. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், இது தனியாத்தூளுங்க. தனியாத்தூள் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் காரமும் கம்மியாக தெரியும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் தனியாத்தூளும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டாச்சுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும்னு லாஸ்ட்டாக என்ன செய்யணும், இந்த வத்தல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது லாஸ்ட்டாக தான் போடணும். அது நல்லா கொஞ்சம் அப்படியே குழம்புல ஊறி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வடையெல்லாம் குழம்புல போட்டு தொட்டுப்போம்ல, அது மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். நன்றி.